ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்குங்க. இதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு நிறைய காசுலாம் செலவு செய்வோம். இந்த ப்ராப்ளம் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா மாரடைப்பு, நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி பல தொந்தரவுகள் ஏற்படுங்க. இதை நம்ம சரி செய்யறதுக்காக இயற்கையான முறையில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி சரி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவே வழங்குவோர் மீஷோ ஆப். வீட்டில் இருந்தபடி இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் மாதம் 10,000 அதுக்கு மேற்பட்டும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஆப்குள்ள வந்ததான் பார்த்தோம் அப்படின்னா நிறைய லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய விதமான கலெக்ஷன்ஸும் இருக்கு. அதில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். லைக் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அது மாதிரி எந்த சோஷியல் மீடியா வேணா யூஸ் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அவங்க வீட்டு அட்ரஸ்க்கே நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். இதுக்காக நீங்கள் டெலிவரி பண்ண போகிறதும் கிடையாது, இல்லை எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பண்ண போகிறது கிடையாது. பட் உங்களுக்கு அதில் ஏர்னிங்ஸ் வந்து இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட ரேட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் வேணுமோ அதை நீங்களே வந்து டிசைட் பண்ணிட்டு அவங்களுக்காக நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து அவங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இந்த ஆப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹோம் மேக்கர்ஸ் அவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். கண்டிப்பாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ப்ராப்ளத்தை சரி செய்யறதுக்காக நம்ம அன்றாடம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை தாங்க எடுத்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓமம் தாங்க. பாருங்கள், இந்த ஓமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டும் இருப்பீங்க. ஆனால் இதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தினா இந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ப்ராப்ளத்தை நம்ம சரி செஞ்சிடலாங்க. இந்த ஓமத்தை நம்ம ஃபஸ்ட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லேசாக வறுபட்டால் போதும், ரொம்ப வறுபட வேண்டாம். இந்த ஓமம் சூடாகிற அளவுக்கு வறுபட்டால் போதும். எல்லாருக்குமே மெயினாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ப்ராப்ளம் தாங்க. இந்த பிரச்சனை வந்தாலே வயிற்று பகுதியில் வலி ஏற்படும், அஜீரண கோளாறு வரும், வயிறு உபசம் ஏற்படும், பசி இருக்காது. குறிப்பாக சொல்லணும்னா மாரடைப்பு வரைக்கும் கூட இது கொண்டு போய் நம்மளை விட்டுடுங்க. நெஞ்சு எரிச்சல் ஏற்படும். இந்த மாதிரி பல பிரச்சனைகளை, பல தொந்தரவுகளை நமக்கு இது கொடுக்கும். அது எல்லாத்தையும் நம்ம ரொம்ப ஈஸியாக சரி செஞ்சிடலாங்க. இதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டரை பார்க்கணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், நிறைய பணத்தை செலவழிக்கணும், அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாதுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை நம்ம சரியான முறையில், அதை சரியான வழிமுறையில் அதை கடைப்பிடிச்சாலே போதுங்க. நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சரியாயிடுங்க. இப்போ லேசாக வறுபட்டுருக்கு, தொட்டு பாருங்கள். நல்லா சூடாயிடுச்சுன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா சூடாகணும், ரொம்ப வறுக்கக்கூடாது, லேசாக வறுத்தா போதும். ஓமம் இப்போ நல்லா சூடாகிற அளவுக்கு வறுபட்டுருச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் ஜாருக்கு மாற்றி விட்டுறேங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம், அதனால் நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுறேன். வறுத்த ஓமத்தை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுட்டேங்க. ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டாலே போதும், நல்லாவே ஆறிடும். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா பவுடர் ஆகணும், அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஓமத்தை நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கரகரப்பாக தான் அரைப்படும். இதில் நாம் இப்போ பனை வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இந்த ஓமத்தை நம்ம அப்படியே சாப்பிட முடியாது, ரொம்ப திகட்டலாக இருக்கும் தனியாக சாப்பிட்டா. அது கூட இந்த பனை வெல்லம் சேர்த்து சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பனை வெல்லம் உடம்புக்கும் நல்லது. கருப்பட்டின்னு சொல்லக்கூடிய பனை வெல்லம் தாங்க நான் எடுத்துருக்கிறேன். நான் இந்த கப்பில் தான் ஓமம் எடுத்திருந்தேன். 1 கப் அளவுக்கு ஓமம் எடுத்ததுனால நான் 1 கப் அளவுக்கு பனை வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளவு ஓமம் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பனை வெல்லம் எடுத்துக்கோங்க. ஓமத்தை அரைச்ச பிறகு நீங்கள் வெல்லத்தை சேர்க்கணும். உங்களுக்கு பனை வெல்லம் பிடிக்கல டேஸ்ட்டுனா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச ஓமத்தோட பனை வெல்லம் சேர்த்து அரைச்சிருக்கேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக தான் இருக்கும். இதை நம்ம பவுலுக்கு மாற்றி விட்டுக்கலாம். மிக்ஸி ஜார்லேருந்து நான் பவுலுக்கு மாற்றி விட்டுட்டேன். இதை நம்ம 3 வேளையும் எப்படி சாப்பிடணும், எந்த அளவில் சாப்பிட்றோங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன், ரொம்ப பெருசு கிடையாது. இந்த ஸ்பூனில் இந்த மாதிரி மட்டமாக எடுத்துக்கோங்க, ரொம்ப ஃபுல்லாலாம் எடுக்க வேண்டாம். இந்த அளவுக்கு எடுத்துருங்க. காலை, மதியம், இரவு 3 வேளையும் நீங்கள் உணவு சாப்பிட்ட பிறகு இந்த அளவுக்கு எடுத்து சாப்பிட்லாம். இதை நீங்கள் வந்து வாயில் போட்டுட்டு மருந்து போலையும் முழுங்கலாம். இல்லை உங்களால் மென்று சாப்பிட்றதுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்குதுன்னா நீங்கள் மென்று சாப்பிட்லாங்க. சாப்பிட்டுட்டு வெது வெதுப்பான தண்ணி, குடிக்கிற சூட்டில் தண்ணி வெது வெதுப்பாக எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிடணும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டுட்டு வெது வெதுப்பான தண்ணியை 1 டம்ளர் அளவுக்கு குடிச்சிடணுங்க. இதை நீங்கள் காலை, மதியம், இரவு 3 வேளையும் உணவு சாப்பிட்ட பிறகு சாப்பிட்ணும். தொடர்ந்து 3 நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ணுங்க. ஆனால் 3 நாட்கள்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் தெரியும். உங்களுடைய கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ப்ராப்ளம் எல்லாமே வந்து ரிலீஃப் ஆகிருக்கும். ஆனாலும் 3 நாளோடு நிறுத்திடாதீங்க. தொடர்ந்து 1 வாரம் நீங்கள் இதை சாப்பிடுங்க. கேஸ்ட்ரிக் ட்ரபிள் பிரச்சனையே உங்களுக்கு வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும்.
நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சு வாயு தொந்தரவை எப்படி சரி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. மீஷோ ஆப் பற்றின டீட்டெயில்ஸை வீடியோவோட ஸ்டார்டிங்கில் என் பையன் சொல்லியிருப்பாரு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. மெயினாக வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதம் 10,000 மேல் சம்பாதிக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.